அரசால் கைவிடப்பட்ட தனியார் தோட்டங்களில் சிக்குண்டவர்கள் இலங்கையின் மலையக தமிழ் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் உரிமைகளுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் எனும் ஆய்வறிக்கை ஒன்றை சர்வதேச மன்னிப்பு சபை வெளியிட்டுள்ளது. இலங்கையின் தென் மாகாண தேயிலை தோட்டங்களில் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் துயரங்களை ஆவணப்படுத்தும் இந்த ஆய்வு விளிம்பு நிலையில் உள்ள மலையக தமிழ் தொழிலாளர்களின் அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள், உடலியல் வன்முறைகள், தொந்தரவு, கடன் பணி, அடிமைத்துவம், சுதந்திரமான நடமாட்டம் மீதான கட்டுப்பாடுகள், மோசமான வேலை, வாழ்க்கை சூழ்நிலைகள் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களிலும் பரவலாகவும் இடம்பெறும் துஷ்பிரயோகங்களினால் பாதிக்கப்பட்டுள்ளதை கண்டறியப்பட்டுள்ளது. இவற்றை நிவர்த்தி செய்வதில் அரசாங்கம் தவறியுள்ளதுடன் தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு, தொழிற்சங்க உரிமை, நீதிக்கான அணுகல் உள்ளிட்ட உரிமைகளை உறுதிப்படுத்தும் தனது கடமையிலிருந்தும் அரசாங்கம் தவறி வருகிறது என்று அந்த அறிக்கை கண்டறிந்துள்ளது. இந்த அறிக்கை மூலம் கண்டறிந்த விடயங்கள் மிகவும் கவலையளிக்கின்றன. ஏனெனில் மலையக தமிழ் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் எதிர்கொண்டு வரும் பாகுபாடுகளையும் துஷ்பிரயோகங்களையும் அவை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. மேலும் இந்த துஷ்பிரயோக முறைகள் சர்வதேச தொழிலாளர் அமைப்பால் வரையறுக்கப்பட்டுள்ள கட்டாய உழைப்புக்கான பல குறிகாட்டிகளை பூர்த்தி செய்கின்றன. பலவீனமான சந்தர்ப்பங்களை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுதல், உடல் ரீதியான வன்முறை, கடன் பிணைப்பு, நடமாட்ட கட்டுப்பாடு போன்ற விடயங்கள் இடம்பெற்றிருப்பதையும், இலங்கை சட்டத்தின்படி கிடைக்கக்கூடிய சலுகைகளும் சமூக பாதுகாப்பும் கூட அவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை என்பதையும் நாம் கண்டறிந்துள்ளோம். இந்த அறிக்கையின் மூலம் அரசாங்கத்துக்கு ஒரு பரிந்துரை அல்லது அழைப்பு விடுக்கப்படுகின்றது. ஏனெனில் மலையக தமிழ் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கான முதன்மை பொறுப்பு அரசாங்கத்திடமே உள்ளது. பாதுகாப்பு வழிவகைகளிலிருந்தும் அந்த வழிமுறைகளை செயல்படுத்துவதிலிருந்து விலகி வைக்கப்பட்டுள்ள மலையக தமிழ் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்குவதற்கும், தென் மாகாணத்தில் உள்ள மலையக தமிழ் தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச சம்பள வரம்பை நீடிப்பதற்கும் அரசாங்கமும் அதிகாரிகளும் போதுமான மற்றும் உடனடி நடவடிக்கைகளை எடுப்பது அவசியமாகும். இந்த அறிக்கை வெளியீட்டு நிகழ்வை தொடர்ந்து இலங்கையின் மலையக தமிழ் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை உரிமை மீறல்கள் உள்ளிட்டவற்றை தடுக்க அரசின் பொறுப்பும் அர்த்தமுள்ள முன்னேற்ற பாதையும் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறித்து முக்கிய பங்குதாரர்களுடன் கலந்துரையாடலும் நடைபெற்றது. இலங்கை சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் ஒரு உறுப்பு நாடாகவும் அதன் 44 உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டுள்ளதுடன் பொருளாதார, சமூக, கலாசார உரிமைகளுக்கான சர்வதேச உடன்படிக்கை போன்ற ஐநா மனித உரிமை ஒப்பந்தங்களிலும் ஒரு தரப்பாக இருப்பதினாலும் தொழிலாளர்கள் பாகுபாடு, தொழிலாளர் மனித உரிமை மீறல்களிலிருந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய கடமைப்பட்டுள்ளது என சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவிக்கின்றது. மாத்தறை, காலி மாவட்டங்களில் உள்ள தேயிலை தோட்டங்களில் தொழிலாளர் ஆய்வுகள், வேலைவாய்ப்பு தரங்களை நடைமுறைப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க குறைபாடுகள் இருப்பதையும் இந்த ஆய்வு கண்டறிந்துள்ளது.